ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 41. நான் ஒரே ரசனையில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா. 18/3/87. உலகியல் ரசனையை அனுபவம் செய்து வந்துள்ளோம். இப்போது ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்து பார்க்க வேண்டும். மனதை ஒரு பக்கம் ஈடுபடுத்தும்போது கவனம் ஒரு பக்கம்தான் செல்லும். பாபாவின் சிநேகம், பாபாவின் உதவி, பாபாவின் துணை, பாபா மூலம் அனைத்து பிராப்திகளை உருவாக்க முடியும். தூரத்தில் இருந்தாலும் பாபாவின் உள்ளத்தில் நெருக்கத்தில் இருக்க வேண்டும். பாபா அமிர்த வேளையில் நம்மோடு எப்படி சந்திக்கிறார் என்ற அனுபவம் செய்துள்ளோம். ஒரு வினாடியில் எல்லா குழந்தைகளையும் பாப் தாதா அழைத்து எமர்ஜ் செய்கிறார். சுய மரியாதை எண் 42. நான் பாபா அருகில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. 17/10/87. நாம் துக்க உலகில் இருந்து விடுபட்டு சுக உலகிற்கு வந்துவிட்டோம். உலகம் துக்கத்தில் இருக்கிறது. நாம் சுக உலகில் சுக ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இருக்கிறோம். இறைவனை உலகம் தேடுகிறது. நாம் இறைவனை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். நமது சர்வ பிராப்திகளை பார்த்து நாம் மகிழ்ச்சியில் உள்ளோம். உடலுக்கு குஷி, மனதிற்கு சாந்தி கிடைத்துள்ளது. 2 ரொட்டி கிடைத்தாலும் 36 வகை போஜனம் கிடைத்த திருப்தி உள்ளது. அந்த அளவு செல்வத்தில் சக்தி நிறைந்துள்ளது. உணவை பாபா நினைவில் சமைப்பதால் அது பிரசாதம் ஆகிவிடுகிறது. பிரசாதத்திற்கு மகத்துவம் இருக்கிறது. தினம் பிரசாதம் சாப்பிடுகிறீர்கள். பிரசாதத்தில் எவ்வளவு சக்தி நிறைந்து உள்ளது. எப்போதும் இந்த பிராப்தியை முன்வைத்து குஷியாக மகிழ்ச்சியாக இருங்கள். சுய மரியாதை எண் 43. நான் சங்கமயுக சிரேஷ்ட ஆத்மா. 17/10/87.
பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். நாமும் உயர்ந்தவர். சங்கம யுகமும் உயர்ந்தது. சங்கம யுகத்தில்தான் ஆத்மா பரமாத்மா சந்திப்பு கிடைக்கிறது. பிராமணராகிய நமது வேலை படிப்பது, படிப்பிப்பதாகும். ஈஸ்வரிய ஞானம் தருவதே ஈஸ்வரிய சேவையாகும். ஈஸ்வரிய சேவை செய்வதால் அதீந்திரிய சுகம் கிடைக்கிறது, சக்தி கிடைக்கிறது, குஷி கிடைக்கிறது. சுயமரியாதை எண் 44. நான் துணிச்சல் மூலம் பாபாவின் உதவியை பெறும் சிரேஷ்ட ஆத்மா. 10-11-87. நம்மிடம் துணிச்சல் இருக்கும் அளவு பாபா 10 மடங்கு உதவியினை தருகிறார். சுமையை பாபாவுக்கு கொடுத்து ட்ரஸ்டி ஆகி பாபா நினைவில் முன்னேறி செல்லுங்கள். பழைய கணக்குகள் ஈட்டியாக இருந்தாலும் பாபாவின் உதவியால் அது முள்ளாக மாறிவிடும். பெரிய விஷயமும் சிறியதாக ஆகிவிடும். ஏனெனில் நம்முடன் பெரிய தந்தை இருக்கிறார். சதா நிச்சயத்துடன் முன்னேறி செல்லுங்கள். ஒவ்வொரு அடியிலும் ட்ரஸ்டி எனில் எல்லாம் பாபாவுடையது, உனது. எனது என்பது முடிந்துவிடும். குடும்பஸ்தன் எனில் எனது. உனது என்பதால் பெரிய விஷயமும் சிறியது ஆகிவிடும். எனது என்பதால் சிறிய விஷயமும் பெரியது ஆகிவிடும். உனது என்பதால் லேசாகி விடலாம். எனது என்பதால் பாரம் ஏற்படும். எனது என்பதை உனது எனக் கூறும் அதே சமயம் லேசாகி விடலாம். முழு சுமை ஒரு வினாடியில் முடிந்துவிடும். ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 45. 23/12/87. நான் பறக்கும் கலையில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. பறக்கும் கலையில் செல்வதற்கான சமயம் மிக குறைவு. கீழிறங்கும் கலையில் செல்ல மிக அதிகம். கல்பம் முழுவதும் கீழே இறங்கியே வந்துள்ளோம். இப்போது சங்கம சமயத்தில்தான் பறக்கும் கலையில் செல்ல முடியும். இச்சமயத்தில் பறக்கும் கலை மூலமாக தனக்கும் மற்றவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். குறுகிய காலத்தில்
மிக பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். இவ்வளவு வேகமாக பறந்து செல்லும்போதே எல்லா காரியத்தையும் நிறைவு செய்ய முடியும். செய்ய வேண்டிய காரியம் நிறைய உள்ளது. சுயம் சக்திசாலியாக இருந்தால்தான் மற்றவர்களையும் பறக்க வைக்க முடியும். தானே கீழே செல்லும்போது மேலே ஏறுவதாகவும் இருந்தால் மற்றவர்களுக்கு நன்மை என்ன ஏற்பட முடியும்? ஒவ்வொரு அடியில் மேலேறும் கலையில் செல்ல வேண்டும். சமயம் வேகமாக செல்கிறது. சுயத்திலும் அதற்கு ஏற்ப வேகத்தை அதிகரிக்க வேண்டும். பறப்பவரே மற்றவரையும் பறக்க வைக்க முடியும். சுய மரியாதை எண் 46 14/1/88. நான் சகஜ யோகி சிரேஷ்ட ஆத்மா. யோகி வாழ்க்கை எனில் எப்போதும் யோகத்தில் இருப்பதாகும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்னும்போது ஒருவர் நினைவு வரவேண்டும். ஒருவர் நினைவில் இருப்பதே சகஜ யோகி வாழ்க்கை ஆகும். நடந்தாலும் சுற்றினாலும் அருந்தும் போதும் உண்ணும் போதும் யோகியாக இருக்க வேண்டும். பாபா மற்றும் நான் நிரந்தர யோகி ஆக வேண்டும். பாபாவைத் தவிர வேறு எதுவுமே இல்லை. யோகம் செய்வது எப்படி? இந்த கேள்வியே வரக்கூடாது. புத்தி வேறு பக்கம் செல்லும் போதே யோகம் துண்டிக்கப்படுகிறது. யோகம் செய்வது சிரமம் ஆகிவிடுகிறது. வினாடியில் பாபா என்றதுமே நினைவு சொரூபத்தில் வந்துவிட வேண்டும். சுய மரியாதை எண் 47 19/3/88. நான் கர்மயோகி சிரேஷ்ட ஆத்மா. கர்மத்தின் பிரத்யட்ச பலன் என்பது குஷி மற்றும் சக்தியாகும். கர்மயோகி ஆத்மா கர்மத்தின் பிரத்யட்ச பலனை அனுபவம் செய்யும். பாபா எப்போதுமே குழந்தைகளுக்கு பிரத்யட்ச பலனை தருபவர். கர்மம் செய்ய செய்யவே குஷி சக்தியை அனுபவம் செய்துவிட வேண்டும். சுய மரியாதை எண்
48 19/3/88. நான் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறும் சிரேஷ்ட ஆத்துமா. திடதா வெற்றியின் சாவியாகும். நம்மை விசேஷ ஆத்மாவாக ஆக்கக்கூடியது. எக்காரியத்திலாவது விசேஷ ஆத்மா ஆகும்போது அனைவரின் ஆசீர்வாதம் தானாக கிடைக்கிறது. ஆசீர்வாதம் மூலம் ஆத்மாவில் சக்தி நிரம்புகிறது. சுய உன்னதியில் வெற்றி எளிதாக கிடைக்கிறது. ஓம் சாந்தி.